மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல விட்டு மத்த இடத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் தலையில இருக்கிறதே உதிர்ந்து உதிர்ந்து பட்டு இங்கெல்லாம் பொறி பொறியா குட்டி குட்டியா நிறைய பேர்த்துக்கு வரும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க உதிர்ந்து நம்மளுடைய புருவத்துல நம்மளுக்கு வளர்ந்து வரும். இங்க இருந்து கீழே உதிர்ந்து நம்மளோட ஐலாஷ்ல வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படியும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு பிளட்ல நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே காதுக்கு பின்னாடி எல்லாம் இறங்கி நம்மளுடைய உடம்புல, முதுகுல, காலில், கையில எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பேட்ச் மாதிரி அது அப்படியே குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் வேர்க்குரு மாதிரி தான் வரும், கொப்பளை மாதிரி தான் வரும். அது அப்புறம் உடஞ்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பெருசாகும். அப்புறம் ஒரு காயின் ஷேப் அளவுல கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி பெருசாகும். அப்போ இங்க ஒரு படை இருக்கு அப்படின்னா ரெண்டுமே பெருசாக இந்த ரெண்டு படையும் சேர்ந்து ஒட்டிட்டு இன்னும் நல்ல பெரிய படையா உருவாகும். அதுல இருந்து கரெக்டா நம்மளுக்கு தலையில இருந்து டாண்ட்ரஃப் உதிர்ந்து வருது பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த படையில இருந்து நம்மளுக்கு ஃபிளேக்ஸ் மாதிரி தோல் உறிஞ்சு 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 வரும். ஒரு நாள் நல்லா உரிச்சு விட்டுருப்பாங்க, நல்லா குளிச்சிருப்பாங்க, எண்ணெயை போட்டிருப்பாங்க. திருப்பி அடுத்த நாளே திரும்பி ஃபார்ம் ஆகி எங்க இருந்துதான் ஃபார்ம் ஆகுன்னே தெரியாது, அவ்வளோ ஃபார்ம் ஆகும். அது ஃபுல்லாமே அந்த கெட்ட கழிவுகள் தான். ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி அப்படி கொட்டும். சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு போனாங்க அப்படின்னா சுத்தி அந்த பேச்சஸை காமிக்கிறதுக்காக ஷர்ட் ரிமூவ் பண்ணி காமிப்பாங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில பேர்த்துக்குலாம் உடம்பு ஃபுல்லா இருக்கும். அப்படி அவங்க ரிமூவ் பண்ணி காமிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லா கொட்டி இருக்கும். அப்படியே தோல் அப்படியே உதிர்ந்து கொட்டி இருக்கும். ஆனா இதெல்லாம் தடுக்க என்ன இருக்கு மேம்? என்ன மருந்து இருக்கு இதுக்கு? இது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளதான் இன்டர்னலா தான் நம்ம மருந்து எடுக்கணும். இன்டர்னலா பாத்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளுக்கு நிறைய இச்சிங் நம்மளுக்கு உண்டு பண்ணும், நிறைய அரிப்பை உண்டு பண்ணும். அப்போ அந்த அரிப்பை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம்னா, பரங்கிப்பட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒண்ணு போதும். நல்ல நம்மளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். பரங்கிப்பட்டையை நல்லா எடுத்துட்டு பாலில் ஃபர்ஸ்ட் நல்லா வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும். பாலில் வேக போட்டு எடுத்து நல்லா நிழல் உலர்த்தி காய வச்சுக்கணும். அது நல்லா இடிச்சு பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அடியில் பாலோ இல்லை நார்மலாக தண்ணியோ எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு மேலே நம்ம நார்மலாக இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இட்லி பாத்திரமே நம்ம எடுத்துக்கலாம். அதில் இட்லி தட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தட்டில் ஒரு துணியை மட்டும் நல்லா விரிச்சு விட்டுறணும். விரிச்சு விட்டு நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடி அதை மட்டும் நல்லா எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்புறம் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி நம்ம இட்லி ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீட் பாயில் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த நீர் ஆவி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே அந்த ஸ்டீம்குள்ளேயே அந்த சூர்ணம் நல்லா வெந்துடும். அது வெந்துருச்சு அப்படின்னா அதோடைய எஃபிசியன்சியே வேற, அதோடைய பொட்டன்ஷியே வேற, டபுள் மடங்கா நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த பரங்கிப்பட்டையே நார்மலா நம்ம பரங்கிப்பட்டையை சும்மா பவுடர் பண்ணி போட்டு சாப்பிட்றதை காட்டிலும் இப்படி நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி திருப்பி அதை எடுத்து நிழல்ல உலர்த்தி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம எடுக்கிறதுக்கும் டபுள் மடங்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அதை நம்ம எடுக்கிறப்போ இமீடியட்டா நம்மளுக்கு அரிப்பு நல்லா குறையும். இது என்ன பண்ணணும்? இதோ இன்டேக் பண்ணிக்கணுமா? இது இன்டேக் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு நம்மளுடைய பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பாலில் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம உள்ளுக்குள்ள டெய்லி ரெகுலரா எடுத்துட்டு வரணும். காலையில ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட் ஒருக்க. இது மாதிரி 3 வேளைக்கும் தொடர்ந்து ஒரு 3 months 4 months இல்லை 6 months எவ்வளோ நாள் வரைக்கும்னாலும் நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டு இருக்கப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸாக நம்மளுக்கு மாறி வர ஆரம்பிக்கும். எப்படியும் ஒரு 7 days 8 days தாண்டி தான் நம்மளுக்கு அதோடைய இது தெரிய ஆரம்பிக்கும், ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். டாண்ட்ரஃப்னால நிறைய ஹேர் ஃபால் அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜென்ரலாவே ஹேர் ஃபால்ங்கிறது அதிகமா இருக்கு. டென்சிட்டி போயிடுச்சு, ரொம்ப நல்ல ஹேரா இருந்தது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? டாண்ட்ரஃப்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா டாண்ட்ரஃப்க்குரிய முறையான வைத்தியம் இப்போ நான் நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும். டாண்ட்ரஃப் வச்சுக்கிட்டே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு என்னதான் எடுத்தாலும் அது நிற்க போகிறது கிடையாது. ஸோ டாண்ட்ரஃப் நல்லா கிளியர் ஆகிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபாலிகுல்ஸ்ல இருந்து அடுத்து முளைச்சி வரக்கூடிய ஹேர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், விழவும் செய்யாது. இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டுறது தான் ஒரு பிரச்சனையா இருக்கு.
முடி அப்படியே நம்ம சீப்ல சீவினதுக்கு அப்புறமோ இல்ல பாத்ரூம்ல தலை குளிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அந்த அவுட்லெட் ஹோல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல பார்த்தோம்னாவே அவ்வளவு முடி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள நம்ம இருக்கமா இல்லையாங்கிறது முன்னாடி எல்லாம் உள்ள வந்து பார்த்தா தெரியும். இப்ப வீட்டுல முடி இருந்தாலே தெரியுது உள்ள இருக்கமா இல்லையா. வீட்டுல ஃபுல்லா அந்த ஒயிட் ஃப்ளோர் நம்ம யூஸ் பண்றோம்னா நல்ல முடியாதானே ஃபுல்லா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து இப்போதைக்கு இருக்கு. அப்படிலாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் வந்து கட்டாயம் ஆயில் பாத் வந்து நம்ம எடுக்கணும். 2 தடவை எடுத்துக்கலாம். எப்பவுமே நேச்சுரலா ஒரு பாடி நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் குளியல் வந்து அவசியம். இந்த ஹேர் ஃபால் இது மாதிரிலாம் இருக்கு, சுத்தமாவே மண்டையில முடி இல்லை அப்படின்னா அதை நம்ம கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணா ஒரு 2 டைம் வந்து நம்ம ஆயில் பாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நல்ல பெஸ்ட். நல்லெண்ணெய் ஒத்துக்கிட்டவங்க வந்து நல்லெண்ணெய் தாராளமா எடுத்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அப்படி நல்லெண்ணெய் ஒத்துக்கல, எனக்கு குளிர்ச்சி, அது சளி பிடிச்சிக்கும் அந்த பிடிச்சிக்கும் அந்த ஒரு பயம் இருந்தது அப்படின்னா சாதாரணமா கோகனட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அதையே அவங்க அப்ளை பண்ணி கை கால் ஃபுல்லா எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஆயில் பாத் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இதே இது சில பேர்த்துக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, எனக்கு ஆயில் பாத் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றவங்க அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நல்லெண்ணெயில வந்து துளசி இலை சாறு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ml நல்லா எடுத்து காய்ச்சி வச்சுக்கணும். எடுத்து காய்ச்சி ஈரப்பதம் இல்லாம, ஏற்கனவே ஆயில் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா அது மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த துளசி எண்ணெய் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்துக்கலாம். அதனால சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு கியூர் ஆகவும் செய்யும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தி விடாது. ஆயில் பாத் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆயில் பாத் எடுக்காத அன்னைக்கு வாரத்துல 1 நாள் 2 நாள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மற்ற நாள் எடுக்காம இருப்போம்ல, அந்த எண்ணெயை வந்து மூக்குக்குள்ள வந்து சொட்டு மருந்தா யூஸ் பண்ணிக்கணும். இங்கிட்ட ஒரு ட்ராப் அங்கிட்ட ஒரு ட்ராப் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷனும் சரியாயிரும். இது மாதிரி நம்மளுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இது மாதிரியும் இருக்காது, நம்ம ஆயில் பாத் எடுத்த மாதிரியும் இருக்கும். இது ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு சளி பிடிக்காதவங்க நார்மலா ஹெல்த்தி லைஃப் இருக்கவங்க இன்னொரு நாள் வந்து என்ன பண்ணணும், 2 நாள் ஆயில் பாத் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இன்னொரு நாள் வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணெயை வந்து நல்லா ஹேர் ரூட் ஃபாலிகல்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணா போதும். குழுன்னு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கேல்ப் ஏரியால 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஸ்கேல்ப் ஏரியால மட்டும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டாவே போதும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்றப்போ ஸ்பெஷலைஸ்டா நம்ம கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் நம்ம எடுத்து தடவுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா முடி வந்து நம்மளுக்கு கம்பி மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஹேரை எடுத்து ஒரு ஹேரை நீங்களாவே உங்களோட ஹேர் நல்லா இது ரெகுலரா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்க ஹேர் நீங்களே எடுத்து இப்படி பிளக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நார்மலா எதுவுமே பண்ணாதவங்க ஒரு ஹேர் எடுத்து பிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு பிச்சிரும். இதே இது நல்லா கேஸ்டர் ஆயில் போட்டு நல்லா வாரத்துக்கு ஒருக்க நல்லா ஹேரை மெயின்டைன் பண்ணி வந்து உங்களுடைய ஒரு முடியை புல் பண்ணி எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ இது பண்றப்போ நம்ம முடி எவ்வளவுதான் நம்ம ஹெவியா கசக்கி போட்டு அலசினாலும் கூட ஒரு ஹேர் பாத் எடுத்தாலும் கூட முடி வந்து நம்மளுக்கு கழியாது. திருப்பி பார்த்தோம்னா 2 முடி 3 முடி எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் முடி கழிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொத்து கொத்தா முடி கழிஞ்சிருக்காது. இது ஒரு நார்மல் பாடிக்கு மெயின்டைன் பண்றது. இது இல்லாம ஒரு சில பேர்த்துக்கு தைராய்டு, சுகரு இது மாதிரி ஏதாவது ஒரு கூட சேர்ந்து தொந்தரவு இருக்கிறது, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறது, இதனால அபரிமிதமா ரொம்ப ஜாஸ்தியா ஹேர் ஃபால் இருக்கும் பாத்தீங்களா, அப்ப அவங்க எல்லாமே ஹீமோகுளோபின் குறைவா இருந்ததுன்னா அந்த கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, நயன் சத்து சார்ந்த உணவுகள் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து நம்ம தாராளமா எடுத்தாதான் ஹேர் ஃபால் நிற்கும். அயன் கண்டென்ட் கொஞ்சம் உடம்புக்குள்ள வந்து ஏறணும், அது கொஞ்சம் ஏற்றி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தைராய்டு இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்யூஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு எப்போதுமே ஹேர் நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி ஒரு 4 லீஃப் நம்ம வீட்டுக்குள்ளேயே நல்லா அந்த பிளான்ட்டை வந்து நல்லா வளர்த்தி வச்சுட்டு ஒரு 4 இலை 5 இலை தினசரி எடுத்து நல்லா வாயில போட்டு நின்று சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே அடர்த்தியான முடியும் கிடைக்கும், கருப்பான முடியும் கிடைக்கும், நல்ல கூந்தல் நீளமாகவும் இருக்கும். வாஷ் பண்றதுக்கு மைல்டான ஷாம்பு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எதெல்லாம் மைல்டான ஷாம்பு அப்படிங்கறது சொல்லுங்க. மைல்டான ஷாம்பு எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து தண்ணி கரைச்சி நம்ம யூஸ் பண்றப்போ அந்த அளவுக்கு வந்து ஃபோம் இருக்காது. அதுதான் பேசிக்கா சொல்லணும்னா மைல்டான ஷாம்பு. ஹெர்பல்ல பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பு நம்ம தயார் பண்றது எப்படின்னா
பூவந்தி கொட்டை, செம்பருத்தி, இது மாதிரிலாம் நம்ம நிறைய இன்னும் மூலிகைகள், அந்த ஏற்கனவே அந்த பொடுகுக்கு சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சாறு மாதிரி எடுத்து இந்த ஷாம்போட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சுவோம். ஷாம்பு நம்ம ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதில் வந்து பூவந்தி கொட்டை வந்து இருக்கும். அது இன்க்ரீடியண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஷாம்பு தான். அது வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கா மாதிரி நம்ம அரப்புத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், இலுப்பத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து நம்மளுக்கு நல்லா முடி வளரும். பட் அரப்புத்தூள், இலுப்பத்தூள் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, ஒரு 2 பக்கெட் தண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கணும். அது கொஞ்சம் பிசு பிசுன்னு நம்மளுடைய ஹேரில் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணாதான் அது போகும். ஷாம்பு அதே மாதிரி தான். நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதோடைய ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தலையில் படிஞ்சு அது பிசுக்கு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் எல்லாமே அதிகமாகுது. என்னைக்கு ஷாம்பு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு கொஞ்சம் சீவக்காய் தூள், அப்புறம் இலுப்பத்தூள், அரப்புத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பிசுக்கும் போயிடும், ஹேரும் நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி அழுக்கும் நம்மளுக்கு இருக்காது. ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் நம்மளுக்கு இருக்கும். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.